ஈரான் நடத்தி இருக்கிற ஒரு மிகப்பெரிய தாக்குதல்ன்றது இன்றைக்கு பெரிய அளவில் பேசப்படுது. ஐரோப்பிய நாடுகளை ஈரான் நேரடியாக மிசைல் தாக்குதல் நடத்தி வேறு நாடுகளில் இருந்து தாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தங்களுக்கு சார்பான அமைப்புகளை பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஈரானுக்குள்ளே இருந்து கொண்டே ஐரோப்பிய நாடுகள் வரைக்கும் மிசைல் தாக்குதலை ஈரான் நடத்த முடியுமா, அந்த மாதிரியான ஒரு பலம் ஈரான்கிட்ட இருக்கா என்ற மாதிரி சந்தேகப்படுற மாதிரியான ஒரு தாக்குதலை ஈரான் முதல் தடவையாக நடத்தி காட்டியிருக்கு. இன்னும் ஒரு பக்கம் நட்டான்ஸ் அணுசக்தி தளம் மேலே இஸ்ரேலும் அமெரிக்காவும் திரும்ப இன்றைக்கும் ஒரு தாக்குதல் சம்பவத்தை நடத்தியிருக்கு. இஸ்ரேலினுடைய மைய பகுதியில் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதல் தான் இதுவரைக்கும் நடந்த தாக்குதலில் மோசமான தாக்குதல் என்ற மாதிரி ஈரான் ஊடகங்களில் விவரிக்கப்பட்டிருந்தது. நேரடியாக மிசைல் போய் இஸ்ரேலினுடைய மைய பகுதிக்குள்ளே விழுந்திருக்கிற ஒரு பாரதூரமான சம்பவம் இன்றைய நாளில் பதிவாகி இருக்கு. பிரிக்ஸ் நாடுகள் இந்த போரில் நேரடியாக தலையீடு செய்யணும், இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சிகள் முன்னெடுக்கப்படணும் என்ற மாதிரி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியோட ஈரான் வெளிவிவகார அமைச்சர் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறார். இலங்கையில் எரிபொருள் விலையேற்றம் இன்றைக்கும் நடந்திருக்கு. இந்த போர் ஆரம்பித்து இன்றைக்கு 22வது நாள். இதுவரைக்குமான காலகட்டத்தில் இலங்கையில் இதுவரைக்கும் 35% எரிபொருள் விலையேற்றம் நடந்திருக்கு. இன்றைக்கும் பெரிய அளவில் எரிபொருள் விலைகள் கூடியிருக்கு. இன்றைக்கு என்னெல்லாம் நடந்திருக்குன்றதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். இலங்கையில் எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கிற பெரிய அளவான அதிகரிப்பு நடந்திருக்கு. முதலாவது பெட்ரோல் 92 ஆக்டேன் 92 ரக பெட்ரோல்ட விலை 81 ரூபாவால் கூடியிருக்கு. புதிய விலை கிட்டத்தட்ட 400 ரூபாய், 398 ரூபாய்ன்றதான் புதிய விலை. ஆக்டேன் 95 ரக பெட்ரோல் 90 ரூபாவால் அதிகரிச்சிருக்கு. புதிய விலை 455 ரூபாய். ஆட்டோ டீசல் 79 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு புதிய விலை 382 ரூபாய். சூப்பர் டீசல் 90 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டிருக்கு. புதிய விலை 443 ரூபாய். மண்ணெண்ணெய் அதிக அளவில் சாதாரணமான பொதுமக்கள் விவசாய தேவைகளுக்கு பயன்படுத்தப்படுறது 60 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டிருக்கு. புதிய விலை 255 ரூபாய். சாதாரணமாக எந்த ஒரு நாடாக இருந்தாலும் எரிபொருள் விலை கூடுற சந்தர்ப்பத்தில் வாழ்க்கை செலவு அதிகரிக்கும், பொருட்களோட விலைகள் கூடும், போக்குவரத்து செலவு அதிகரிக்கும். எல்லா விதத்திலையும் சாதாரண பொதுமக்கள் இருந்து எல்லா தரப்பு மக்களையும் பாதிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இந்த போர் மாறி இருக்கு. எரிபொருள் கட்டமைப்புகள் தாக்கப்பட்டிருந்தது. ஹோமோஸ் நீரிணை தொடர்ச்சியாக மூடப்பட்டிருக்கு. ஒரு சில நாடுகளுக்கு அனுமதி கொடுக்கப்படும் என்ற மாதிரி அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இது எல்லா நாடுகளையும் பெரிய அளவில் தாக்கம் செலுத்தி இருக்கு. இதுக்கு முதல்ல 2 சந்தர்ப்பங்களில் இந்த போர் ஆரம்பிச்சதுக்கு பிறகு 2 சந்தர்ப்பங்களில் இலங்கையில் எரிபொருள் விலை கூடி இருக்கு. முதலாவது சந்தர்ப்பமாக கூடின நேரம் இலங்கை அரசாங்கம் அறிவிச்சிருந்தது. ஒரே அடியாக அதிகளவான அதிகரிப்பு நடக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இப்போ முதல் கட்டமாக இந்த மாதிரி கூட்டி இருக்கிறோம்னு சொல்லி இப்போ 2வது தடவையாக எரிபொருள் விலை கூடி இருக்கு. எந்த அளவுக்கு இது கூடும் என்றதை யாராலையும் இப்போதைக்கு ஊகிக்க முடியாது. இந்த நேரம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆற்றியிருந்த உரைன்றது பாராளுமன்றத்தில் சொல்லப்பட்ட விஷயம் இன்றைக்கு சர்வதேச ஊடகங்களில் பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கு. எல்லா ஊடகங்களும் இலங்கை பாராட்டுற மாதிரியான செய்திகளை வெளியிட்டு பார்க்க முடிஞ்சது. ஒரு குட்டி தீவா இருந்து கொண்டு இந்த மாதிரியான ஒரு பலமான தீர்மானத்தை, தைரியமான தீர்மானத்தை இலங்கை அரசாங்கம் எடுத்திருக்குன்னு சொல்லி எல்லா சர்வதேச ஊடகங்களையும் பாராட்டப்பட்டிருந்தது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டிருந்தார், அமெரிக்காவினுடைய 2 போர் விமானங்களை இலங்கைக்கு கொண்டு வர்றதுக்கும் மத்தள சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறக்கிறதுக்கும் அமெரிக்கா ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தது. இந்த போருக்குள்ள இலங்கை தலையிடக்கூடாது என்ற அடிப்படையில், நடுநிலைமையில் இருக்கிற நாடு என்ற அடிப்படையில் அமெரிக்காவினுடைய போர் விமானங்களை இலங்கைக்கு கொண்டு வர்றதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இலங்கை அரசாங்கம் அந்த மாதிரியான ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்ததுன்னு சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார். அதே காலகட்டத்தில் ஈரானுடைய போர்க்கப்பல்களை இலங்கைக்கு கொண்டு வர்றதுக்கு அனுமதி கேட்கப்பட்டிருந்தது. அதுக்கும் மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லி ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தாலும் அமெரிக்காவினுடைய விமானங்கள் தரையிறக்கப்படுறதுக்கு அனுமதி மறக்கப்பட்டது என்றது மட்டும் சர்வதேச ஊடகங்களில் பெரிய அளவில் தலைப்புச் செய்தியாக மாறி இருந்ததை பார்க்க முடிஞ்சது. இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் என்றதை இப்போதைக்கு யாராலையும் எதிர்வு கூற முடியாது. அமெரிக்காவினுடைய எதிர்வினை சம்பந்தமா இதுவரைக்கும் எந்த ஒரு செய்திகளும் வெளிவந்த மாதிரி இல்லை. இன்னொரு பக்கம் இன்றைக்கு இந்த போர்ல 22வது நாள் அதிகம் பேசப்படுற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, பிரிட்டன் அமெரிக்காவினுடைய படைத்தரப்பு பயன்படுத்தி கொண்டிருக்கிற டியாகோ காசியா தீவு, ஒரு குட்டி தீவு. இந்த தீவு மேல ஈரான் நடத்தி இருக்கிற ஒரு மிகப்பெரிய தாக்குதல் முயற்சி சொல்லிதான் சொல்ல வேண்டியிருக்கு. இந்து சமுத்திரத்தினுடைய மைய பகுதியில் இருக்கிற ஒரு குட்டி தீவு தான் டியாகோ காசியா. இலங்கைக்கு கொஞ்சம் கீழே இருக்கு. இதுக்கு முதல்ல போன வருஷம்னு சொல்லி நினைக்கிறேன், இலங்கையை சேர்ந்த நிறைய பேர் படகு மூலமாக கனடாவுக்கு தப்பி போகிறதுக்கு அகதி அந்தஸ்து கோர்றதுக்கு முயற்சி எடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் படகு சேதமடைஞ்சு டியாகோ காசியா தீவில் அவங்க தஞ்சம் அடைஞ்சிருந்தாங்க. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் அவங்க எல்லாரும் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. யாரும் பொதுமக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு குட்டி தீவு. இராணுவ நடவடிக்கைகளுக்குன்னு சொல்லி பிரிட்டனும் அமெரிக்காவும் இந்த தீவை பயன்படுத்தி வருது. இந்த தாக்குதல் முயற்சி ஏன் பெரிய அளவில் பேசப்படுதுன்னு சொன்னால், 2000 கிலோமீட்டர் வரைக்கும் தான் மிசைல்கள் சக்தி இருக்கு என்ற மாதிரி பேசப்பட்டிருந்தது.
அதை தாண்டி ஈரானுடைய மிசைல்கள் பயணிக்காது என்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் முதல் தடவையா இந்த தீவு மேல தாக்குதல் நடத்துறதுக்கான ஒரு முயற்சி நடத்தப்பட்டு 2 மிசைல்களை ஈரான் வந்து பயன்படுத்தி இருக்கு. கிட்டத்தட்ட 3800 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஈரான்ல இருந்து பார்க்குற நேரத்தில் 4000 கிலோமீட்டர்னு சொல்லி வச்சுக்கொள்ளலாம், இல்லாட்டி 3800 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற டியாகோ காசியா தீவை தாக்குறதுக்குன்னு சொல்லி ஈரான் முயற்சி எடுத்து 2 மிசைல்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தது. ஒரு மிசைல் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு, இடையிலேயே விழுந்தது என்ற மாதிரி ஒரு செய்தி குறிப்பிட்டிருந்தது. இன்னும் ஒரு பக்கம் 2வது மிசைல் வந்து அமெரிக்காவினுடைய ஒரு போர்க்கப்பல் பயன்படுத்தப்பட்டு மிசைல் பயன்படுத்தப்பட்டு அது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்ற மாதிரியான செய்தி வெளிவந்திருந்தது. இந்த தாக்குதல் முயற்சி வந்து தோல்வியில முடிவடைஞ்சிருந்தாலும் ஈரான் முதல் தடவையா கிட்டத்தட்ட 3800 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு தீவு மேல ஒரு படைத்தளம் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு மிசைல் தாக்குதல் நடத்துறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிற முதலாவது சந்தர்ப்பமா இது வந்து பதிவாகி இருக்கு. ஐரோப்பிய நாடுகளையும் நேரடியா ஈரான் தாக்கக்கூடிய சக்தி இருக்கா என்ற மாதிரியான ஒரு சந்தேகத்தை வந்து இது தோற்றி வச்சிருக்கு. இதுவரைக்கும் ஈரானுடைய பலம் என்னன்னு சொன்னா 2000 கிலோமீட்டர் வரைக்கும் தான் மிசைல்களை அனுப்ப முடியும் என்ற மாதிரி பொது வெளிக்கு காட்டப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு இடத்தை இலக்கு வைக்கிற மாதிரியான தாக்குதல் முயற்சி நடந்திருக்கிறது. எல்லா நாடுகளையும் கதிகலங்க வைக்கிற மாதிரியான ஒரு சம்பவமா பார்க்கப்படுது. வடகொரியாவினுடைய தொழில்நுட்பம் இந்த மாதிரியான மிசைல் தயாரிப்புக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் சொல்லியும் ஒரு சில சர்வதேச ஊடகங்கள்ல செய்திகள் வெளிவந்திருந்தது. இன்னும் ஒரு பக்கம் ஈரானுக்குள்ள இருக்கிற நட்டான்ஸ் அணுசக்தி தளம் மேல திரும்பவும் ஒரு தாக்குதல் முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருக்கு. இதனால் ஏற்பட்டிருக்கிற சேத விவரங்கள் என்னன்றது தெரியாது. பெரிய அளவுல வந்து செறிவூட்டப்பட்டிருக்கிற யுரேனியம் அணுசக்தி தேவைகளுக்கும் அணு ஆயுதம் சொல்லி அமெரிக்கா குற்றம் சாட்டுற விஷயத்துக்கும் அதிகமா செறிவூட்டப்படுற சந்தர்ப்பத்தில் வந்து அணு ஆயுதமா அது மாற்றப்படும் சொல்லி நாங்கள் நிறைய சந்தர்ப்பங்கள்ல பார்த்திருக்கிறோம். அந்த மாதிரி ஓரளவுக்கு செறிவூட்டப்பட்டிருக்கிற யுரேனியம் வைக்கப்பட்டிருக்கிற பாதுகாப்பு மலைகளுக்கு நடுவுல குகைகளுக்குள்ள டனல்களுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிற இந்த மாதிரியான இடம் வந்து இலக்கு வைக்கப்பட்டு திரும்பவும் ஒரு மிசைல் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்ற மாதிரியான செய்தி இன்றைக்கு வெளிவந்திருந்தது. இதுக்கு முதல்ல இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்லையும் இதே தளம் வந்து இலக்கு வைக்கப்பட்டிருந்தது, சேதமடைஞ்சிருந்தது. இதுக்கு பிறகு ஈரானால அதை கட்டியெழுப்ப முடியாதுன்ற மாதிரி அமெரிக்கா அறிவிச்சிருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு ஈரான் சில முயற்சிகள் எடுத்து மிசைல் கட்டமைப்புகளோடு சம்பந்தப்பட்டிருக்கிற இடங்கள் கட்டியெழுப்பப்பட்டிருக்கின்ற மாதிரியான செய்திகள் வெளிவந்திருக்கிற பின்புலத்தில் திரும்பவும் நட்டான்ஸ் அணுசக்தி தளம் மேல இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒரு தாக்குதல் நடத்தி இருக்கிற சம்பவமா இது வந்து பதிவாகி இருக்கு. இதனால எந்த விதமான கதிர்வீச்சு கசிவுகளும் இப்போதைக்கு கிடையாது என்று சொல்லி சர்வதேச அமைப்புகள் குறிப்பிட்டிருந்தது. இதை பற்றின ஒரு சர்வதேச மீளாய்வு மதிப்பீடு செய்யப்படணும் சொல்லி ரஷ்யா தரப்புல இருந்து ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. ரஷ்யாவினுடைய தொழில்நுட்பமும் நட்டான்ஸ் அணுசக்தி தளத்துக்கு வந்து பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்டு வருது. அந்த அடிப்படையில் ரஷ்யா தரப்புல இருந்து இந்த மாதிரியான ஒரு கோரிக்கை இன்றைய நாளில் முன்வைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான தாக்குதல் இஸ்ரேலினுடைய டிமோனா சொல்லப்பட்ட பிரதேசத்தில் நடந்திருக்கு. நேரடியாக மிசைல் போய் நகரத்தினுடைய மைய பகுதிக்குள்ள விழுந்திருக்கிற காட்சிகள் இஸ்ரேல் ஊடகங்களையும் வெளிவந்திருக்கு. இந்த போர் ஆரம்பிச்சு இன்றைய நாளில் அதிகமான சேதத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு தாக்குதல் முயற்சியா இது இருக்க முடியும் என்ற மாதிரி ஊடகங்களில் பேசப்பட்டிருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல தான் அந்த தாக்குதல் சம்பவம் பதிவாகி இருக்கு. 20க்கும் அதிகமானவர்கள் காயமடைஞ்சிருக்க முடியும் சொல்லி முதல் கட்ட செய்திகள் வெளிவந்திருக்கு. நேரடியாக மிசைல் போய் விழுந்திருக்கிற ஒரு சந்தர்ப்பமா ஒரு தாக்குதல் முயற்சியா இது வந்து பதிவாகி இருக்கு. இன்னொரு பக்கம் பிரிக்ஸ் நாடுகள் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு தலையீடு செய்யணும் சொல்லி ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் வந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடிட்ட ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள்னு சொல்லி பார்க்குற நேரத்தில் இந்தியா தான் இப்போ வந்து தலைமை தாங்கி கொண்டிருக்கு. ஈரானும் ஒரு உறுப்பு நாடு. அமெரிக்காவுக்கு எதிரான மேற்குலக நாடுகளுக்கு எதிரான ஒரு அமைப்பு என்ற அடிப்படையில் வந்து பிரிக்ஸ் நாடுகள் பார்க்கப்பட்டிருந்தது. அமெரிக்க டாலருக்கு எதிரான ஒரு நாணயத்தை கூட நடைமுறைக்கு கொண்டு வர முடியும் என்ற மாதிரியும் கடந்த காலங்களில் பேசப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் இந்த போர் வந்து அமெரிக்காவினுடைய போர், இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு பிரிக்ஸ் நாடுகள் நேரடியாக தலையிட வேண்டி இருக்கும் என்ற மாதிரி அவர் வந்து ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாரு. பேருக்கும் இடையில ஒரு தொலைபேசி மூலமான உரையாடலும் நடந்திருக்கு. ஒவ்வொரு நாடுகளையும் கிட்டத்தட்ட நெருக்கமாக்கி கொள்றதுக்கான முயற்சிகளையும் ஈரான் வந்து தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கு. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இன்றைக்கு வெளியிட்டிருந்த அறிக்கையிலையும் கடினமான காலகட்டத்தில் நெருக்கமான ஒரு நண்பனா ரஷ்யா எப்பயுமே ஈரானோட இருக்கும் சொல்லி ஒரு உறுதிமொழியை திரும்பவும் மறு கொடுத்திருக்கிறார். இன்னும் ஒரு பக்கம் ஜப்பானுடைய கப்பல்கள், எரிபொருள் கப்பல்கள் பயணம் செய்யறதுக்கு ஹோமோஸ் நீரிணைய ஜப்பான் கப்பல்கள் பயன்படுத்த முடியும், அது சம்பந்தமா சாதகமாக பரிசீலனை செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற மாதிரியான ஒரு கருத்தையும் ஈரான் வெளிவிவகார அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு நாடுகளோடையும் கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சம் நெருக்கமாக செயற்படுறதுக்கு ஈரான் வந்து ஆரம்பிச்சிருக்கு. என்ன சொன்னால் இன்னும் ஒரு பக்கம் உலக நாடுகள் வந்து ஈரானுக்கு எதிராக மாறி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு சில நாடுகளில் தங்களுக்கு சார்பாக மாற்றிக்கொள்றதுக்கான முயற்சியும் ஈரான் தரப்புல இருந்து முன்னெடுக்கப்பட்டு வருது. இந்த நேரம் அமெரிக்கா தங்களுடைய இராணுவத்தை தரை தாக்குதலுக்கு ஈரானில் பயன்படுத்துறதுக்கு
தயாராகி கொண்டிருக்கு என்ற மாதிரி ஒரு சர்வதேச ஊடகம் இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருந்தது. ஆனால் இதுக்கு முதல்ல ஆப்கானிஸ்தான் மேலேயும் ஈராக் மேலேயும் நடத்தப்பட்ட படையெடுப்பு மாதிரி தரை தாக்குதல் மாதிரி இது இருக்க போகிறது கிடையாது. கொஞ்சம் வித்தியாசமானதா இது இருக்க முடியும். அதுக்கான திட்டத்தை தயாரிக்கிறதுக்குன்னு சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆலோசனை கொடுத்திருக்கிறார் என்ற மாதிரியும் ஒரு செய்தி வெளிவந்திருந்தது. சில நேரத்தில் அமெரிக்க படைப்பிரிவு ஈராக்குக்குள்ள களமிறக்கப்படுமா இருந்தா ஈரானுக்குள்ள களமிறக்கப்படுமா இருந்தா அங்கிருந்து கைது செய்யப்படுற ஈரான் ராணுவத்தை எப்படி தடுத்து வைக்கிறது, எந்த இடத்துல தடுத்து வைக்கிறதுன்றது சம்பந்தமா ஒரு திட்டம் தயாரிக்கப்பட்டு வருது என்ற மாதிரியும் இன்னைக்கு செய்திகள் வெளிவந்திருந்தது. ஏற்கனவே நேற்றைய நாளில் நாங்கள் பார்த்திருந்தோம் 4500க்கும் அதிகமான மேலதிகமான அமெரிக்க கடற்படை பிரிவுகளை பயன்படுத்துறதுக்கு அமெரிக்கா தீர்மானிச்சிருக்குன்னு சொல்லி அப்படியான ஒரு பின்புலத்தில் தான் அமெரிக்கா இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை தயாரித்து கொண்டிருக்கு என்ற மாதிரியான செய்தியும் வெளிவந்திருக்கு. இந்த மாதிரியான செய்திகளை வச்சு பார்க்குற நேரத்தில் போர் நீண்ட காலத்துக்கு நீடிக்க போகுது என்றதுதான் எங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற ஒரு விஷயம். என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டை சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.